என் தங்கப்பிள்ளையே, எத்தனை தடங்கல்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் இன்று உனக்கு வந்தாலும், நிச்சயமாக இந்த 2 பொருட்களை நீ கட்டாயமாக உன்னுடைய பூஜை அறைக்குள் கொண்டு சேர்த்துவிடு. என் குழந்தையே, மனம் நிறைய பாரத்தோடு, எப்பொழுதும் ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு தவித்து நிற்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொண்டு வர இந்த வராகி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் எவ்வளவோ உனக்கான நன்மைகளை செய்ய முயற்சிகள் செய்திருந்தாலுமே என் பிள்ளை, நீ இதையெல்லாம் பெறுவதற்குரிய தகுதிகளை பெற்றிருந்தும் அதை நீ வேண்டாமல் விலக்கி விடுவது உன் தாயானவள் எனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுக்கின்றது. என் குழந்தையே, நமக்கான நல்ல விஷயங்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். யார் என்ன சொல்கிறார்கள், யார் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள், யார் நம்மோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உனக்கான இடத்தை ஒருவர் கொடுக்க தயாராக இல்லாத பொழுது, உனக்கான உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பு கிடைக்காத பொழுது, எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாத எண்ணம் கொண்டு என் பிள்ளை உன்னுடைய நிம்மதியை நீ தொலைக்காதே. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரமானது இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கான முடிவினை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பிரச்சனைகளும் தீர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு நீ செல்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை வேண்டும் என்றே ஒதுக்குகிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய மனது படுகின்ற வேதனை என்னவென்பதனை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல உன்னை ஒதுக்கியவர்களுக்கு அது புரியுமா என்று கேட்டால், இதுபோல யாரேனும் ஒருவர் அவர்களை ஒதுக்கும் பட்சத்தில்தான் அவர்களுக்கு இதெல்லாம் புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை எல்லாம் எண்ணி கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அன்பு புரியாதவர்களுக்கு நீ எவ்வளவுதான் எடுத்துச் சொல்லி அதை புரிய வைத்தாலும் ஒரு காலமும் அதை என்னவென்று அவர்கள் உணர்ந்துவிடப் போவது கிடையாது. வாழ்க்கை ஒருவிதமான பாதையில் உன்னை அழைத்து செல்லும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நின்று நீ உன்னுடைய வெற்றியை பெறுவதற்கு பல முயற்சிகளை செய்கிறாய். ஆனாலும் என்னவோ உன்னுடைய மனது எல்லா நிலையையும் தடுத்து நிறுத்துகின்றது. உனக்கான முயற்சியில் உனக்கான வெற்றியை கிடைக்க விடாமல் செய்து விடுகின்றது. காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று யோசிக்கிறாயோ, எந்த விஷயங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்று நீ சிந்திக்கிறாயோ, அந்த விஷயங்களில் எல்லாம் நீ எப்பொழுதும் உனக்கான மன கருத்துக்களை கவனமாக நீ எடுத்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகளும் நீ பட்ட துன்பங்களும் போதும். என் பிள்ளையே, உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கிறார்களா? உனக்கு நீ எதைக்கு ஆசைப்படுகிறாயோ அதை உனக்கு கிடைக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்களா? உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லையா? அப்படியானால் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தாதே. இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ வேதனைப்படாது. உன்னை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதுதான் உன் தாயானவள் என்னுடைய விருப்பம். என் குழந்தையே, பல தடங்கல்கள் வரும். நீ ஒரு நல்ல காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது பல பிரச்சனைகள் வரும். உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தும். நீ எந்த இடத்தில் நின்றாலும் அந்த இடத்தில் உனக்கான வெற்றியை கிடைக்க விடாமல் அவை அத்தனையையும் முன்னின்று எடுத்துச் சொல்லும். இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வரும் பொழுது, உனக்கு வேண்டிய எல்லாமும் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது, என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடிகளில் நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் என்பதனை பற்றி எல்லாம் ஒரு பொழுதும் கவலைப்படாதே. உனக்காக எந்நாளும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு
உனக்காக எப்பொழுதும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ நல்லபடியாக இருக்கும் பொழுது இந்த வராகி நான் உன்னோடு வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தாயானவளினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் என்றால் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகளை களைந்தெடுக்க தயாராக இரு. என் குழந்தையே, மனதளவில் நாம் உடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் மனதளவில் நாம் வேதனைப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் எவ்வளவுதான் நீ கண்ணீர் சிந்தினாலும் அதை கண்டு இரக்கப்பட போவது கிடையாது. எவ்வளவுதான் நீ அழுதாலும் அதற்காக அவர்கள் வருந்த போவது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கண்ணீருக்கு ஆறுதலை கொடுக்காத ஒருவர் எப்பொழுதும் உனக்காக இரக்கப்படுகின்ற மனநிலையை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையிலும் இந்த மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எப்பொழுதும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் உன்னோடு இந்த வராகி நானும் பயணிக்க தொடங்கினேன். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையுமே நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். யார் உன்னோடு பயணித்தார்கள், யார் எந்த இடத்தில் உன்னை காயப்படுத்தினார்கள், யார் உன் வாழ்க்கையில் புதிதாக வந்தார்கள், அவர்கள் உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையை கொடுத்தார்கள் என்பதனை எல்லாம் உன் அம்மா நான் தொடர்ச்சியாக கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் படுகின்ற வேதனைகளை எல்லாம் பார்த்து நீ சிந்திய கண்ணீர் துளியில் நானும் உன்னோடு இருந்து அந்த கண்ணீரை துடைத்து கொடுத்தேன் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருப்பதற்காக நாம் யாரையாவது நம்புகிறோம் என்றால் நிச்சயமாக அந்த உறுதுணை நமக்கு கிடைக்காமல் போகும் பொழுது அது மிகுதியான வேதனையை நமக்கு தந்து விடுகின்றது. மிகுதியான மாற்றத்தை அது இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னவென்று செய்து விடுகின்றது. இனி நடக்கும் வரை நாம் எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம். இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் நினைத்து நாம் வேதனைப்பட வேண்டாம். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் அம்மா சொல்வது போல என் குழந்தை, நீ எதற்காகவும் பெரிதாக காயப்படாதே. யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி என் பிள்ளை, நீ உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற முடிவிலிருந்து நீ ஒருபோதும் பின்வாங்கி விடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்த நினைக்கிறார்கள் அல்லவா என் தங்கமே. குறிப்பாக நம்மோடு இருக்கின்றவர்களே நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை காயப்படுத்தும் பொழுது மற்றவர்களை பற்றி நாம் சிந்திப்பதற்கு என்ன இருக்கின்றது? இதுவரையிலும் நீ உன் தொலைத்த நிம்மதியை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். அதனால் எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகளில் மனம் செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்த வேண்டும். உன்னுடைய சிந்தனைகளை நீ ஒரு நிலைக்குள் கொண்டு வர வேண்டும். உன்னோடு உன் அம்மா நான் இருப்பதை நீ உணர வேண்டும். தெய்வம் என்ற ஒன்று நம்மோடு இருக்கும் பொழுது, தெய்வம் என்ற ஒன்று நம்மோடு பயணிக்கும் பொழுது நாம் எதற்காக வருந்த வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக இந்த விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டும் என்பதனை முதலில் சிந்திக்க வேண்டும். தேவையில்லாத எண்ணங்கள் கொண்டும் தேவையில்லாத சிந்தனைகள் கொண்டும் நாம் தெளிவில்லாமல் யோசிக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கான பலன்களை கொடுத்து விடுவதில்லை அல்லவா? தெளிவோடு யோசிக்கின்ற விஷயங்களும் தெளிவாக நாம் எடுக்கின்ற முடிவுகளும் நம்மை அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நாம் தொலைத்த சந்தோஷத்தை எல்லாம் நமக்கு மீட்டு கொடுக்க யார் இருக்கிறார்கள் என்று நீ நினைத்தாய் அல்லவா? யாரும் வர வேண்டாம். நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருந்தால் போதுமல்லவா? நீ வணங்குகின்ற தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். என் குழந்தையை, வராகியினுடைய அன்பு எப்பொழுதுமே ஒருவருக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய அதிசயத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் நீ எந்த நிலையிலும் எனக்காக
என்னை தேடி வருகிறாய் என்றால், அம்மா அந்த இடத்தில் உன்னை அரவணைத்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. என்னை நினைக்கின்ற பிள்ளைகள் எப்பொழுதும் வாழ்க்கையில் அதிகமாக கண்ணீரை சிந்திவிட மாட்டார்கள். இந்த வராகியினுடைய அன்பு நமக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்று நினைக்கின்ற பிள்ளைகள் ஒருபொழுதும் எதையும் எண்ணி கலங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. என் பிள்ளையை, யாரெல்லாம் உன்னை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லி நீ கலங்கி விடாதே. இனி உனக்கான நேரத்தை எப்பொழுதும் நான் உருவாக்கி கொடுக்கும் பொழுது, உனக்கு வேண்டிய உண்மைகளை நான் எப்பொழுதும் உனக்கு நடத்தி தரும் பொழுது, நீ எல்லா சூழ்நிலைகளையும் கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். நீ இன்று ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் இந்த 2 பொருட்களை உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வரும் பொழுது, நிச்சயமாக உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நீயாகவே தெய்வத்தின் அருகில் இருப்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற பல மாற்றங்களை நீ என்னவென்று கண்டு கொள்வாய். இனி எதற்காகவும் நீ வருந்தாமல், எதற்காகவும் நீ வேதனைப்படாமல், உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் நீ கவனமாக என்னவென்று கண்டு, உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ எப்பொழுதும் கட்டுப்பட்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ எதிர்பார்த்தாய் அல்லவா? இதோ உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றே உன் தாயானவள் நான் சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, இது போன்ற நல்ல நாட்களில் இன்று குறிப்பாக வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் உன்னுடைய இல்லத்திற்குள் நீ நிச்சயமாக கல் உப்பினை கொண்டு சேர்த்து விடு. கல் உப்பு உனக்கு மிகுந்த மன வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன் தெரியுமா? கல் உப்பு லக்ஷ்மி தாயானவளினுடைய அம்சம். நமக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த பண பிரச்சனை தான் அல்லவா? பணம் என்ற ஒன்று எல்லோரிடமும் சரியாக இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நம்மால் மீண்டு வந்துவிட முடியும். பணம் என்ற ஒன்று ஒருவரிடத்தில் சரியாக இருக்கும் பொழுது அது எப்பொழுதுமே எந்த ஒரு துன்பத்தையும் இங்கு ஒருவருக்கும் கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையாக இருக்கும் பொழுது அதை வருவதற்கு, அந்த பணத்தை வருவதற்கான வழியை முதலில் நீ இங்கே சுத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? அப்படியானால் அதற்கு நீ முதலில் செய்ய வேண்டியது, உன்னுடைய இல்லத்திற்குள் இன்று கல் உப்பினை முதலில் நீ வாங்கி வா. அடுத்ததாக, இது லக்ஷ்மி தாயானவளின் வருகையை உறுதி செய்வது போல மங்களகரமான பொருட்களான மஞ்சள், குங்குமம், சந்தனம், திருநீறு என்று இது போன்ற மங்களகரமான பொருட்களை இல்லத்திற்குள் கொண்டு வா. இப்படி செய்யும் பொழுது எல்லா தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக நுழைவார்கள். எல்லோரும் உனக்கான ஆசிகளை வழங்க நிச்சயமாக இங்கு வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு எப்பொழுதும் நான் இருந்து சொல்கின்ற விஷயங்களை நீ கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்றுவாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உன் வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உனக்கு இந்த வாழ்க்கை நடக்கப் போவதை நல்லபடியாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றிலும் நான் வரும் பொழுதும், உனக்கே உனக்கான உண்மைகளை நான் எடுத்துச் சொல்லும் பொழுதும், நீ இந்த சூழ்நிலைகளுக்கு கவனமாக கட்டுப்பட்டு உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான், அம்மா இது போன்ற நல்ல நாட்களில் நம்மை எதற்காக இந்த பொருட்களை எல்லாம் வாங்கச் சொல்கிறாள் என்பது உனக்கு புரியும். வாழ்க்கையில் எதுவுமே நடந்தால்தானே நம்பப்படுகின்றது. நடக்கவில்லை என்றால் தெய்வத்தை கூட இந்த மனிதர்கள் நம்புவதில்லை அல்லவா? தெய்வம் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நமக்கு இதை சொல்கின்றது என்று யாருக்கும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை அல்லவா? இதனை உணர்ந்து கொண்டு இனிமேலாவது தெய்வம் காரணத்தோடு நமக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை நாம் இந்த வாழ்க்கையில் சரியாக யோசித்தோமானால் நிச்சயமாக நாம் விரும்பியபடி எல்லா விஷயங்களும் நமக்கான உண்மைகளை கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான மாற்றங்களை நல்லபடியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையையும் கண்டு என் பிள்ளை இனி வருந்தாதே. உனக்கும் நல்ல காலம் வரும்.
உன்னையும் புரிந்து கொள்கின்ற மனிதர்கள் உன்னோடு பயணிப்பார்கள். அத்தனைக்கும் உனக்கு இந்த வராகி எப்பொழுதும் உறுதுணையாக நிற்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.